செல்லுமணி சித்தா கிளினிக் தோல் நோய் சிறப்பு சிகிச்சை டாக்டர் எம் மகேந்திரன் பிஎஸ்எம்எஸ் எம்டி ப்ரொஃபஸர் அவர்களால் சோரியாசிஸ், படர்தாமரை, கரப்பான், கானாக்கடி, வெண்குட்டம், தேமல், முகப்பரு, புழுவெட்டு, முடி உதிர்தல் போன்ற அனைத்து நோய்களுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நேரடியாகவும் ஆன்லைன் மூலமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நேருக்கு வணக்கம். இன்று தேசிய குடல் புழு நீக்கும் நாள். இன்றைய நாளில் நம்ம இந்த குழந்தைகளுக்கு குடலில் உள்ள இந்த வயிற்றுப்புழுக்களை நீக்குவது சித்த மருத்துவத்தின்படி எப்படிங்கிறது தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது. இப்போ நிறைய பெற்றோர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு வயிற்றில் புழுக்கள் இருக்கிறதாங்கிறது நிறைய பெற்றோர்களுக்கு தெரியறதில்ல. அப்போ என்ன மாதிரியான குறிகுணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு அந்த பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளணும். இப்போ ஒரு குழந்தைக்கு வயிற்றில் புழுக்கள் இருக்குது அப்படின்னா, முதல்ல பெரும்பான்மையான குழந்தைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஆசன வாயில் அரிப்பு சொல்லுவாங்க, அரிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில குழந்தைகள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஆசன வாயில் பூச்சி கடிப்பது போன்ற ஒரு உணர்வு இருப்பது சொல்லுவாங்க குழந்தைங்க. இது மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இரவு நேரங்களில் அந்த குழந்தைகள் இந்த பாதிப்பு அதிகமாக இருப்பது சொல்லுவாங்க. இந்த அரிக்கிறது, பூச்சி கடிக்கிறது போல் இருக்கிறது, இந்த குறிகுணங்கள்லாம் இரவு நேரங்களில் மிகவும் அதிகமாக இருக்கும். அப்புறம் இது இல்லாமல் வேறு என்ன மாதிரியான குறிகுணங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, சில குழந்தைகளுக்கு வயிற்று வலி இருக்கும், சில குழந்தைகளுக்கு வாந்தி வருவது போன்று இருக்கும், சில குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் இருக்கும், சில குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு இருக்கும். இந்த மாதிரியான குறிகுணங்கள்லாம் இருக்கும். இன்னும் வேறு சில குறிகுணங்கள் என்ன இருக்குன்னா, சில குழந்தைகளுடைய முகத்தில் பார்க்கும்போது வெளுத்து வெளுத்தது போன்று காணப்படும், தேமல் போன்று காணப்படும். இந்த வெளுத்தது போன்று இந்த தேமல் போன்ற அந்த குறிகுணங்கள் இருப்பது முக்கியமான ஒரு காரணம் அந்த வயிற்றில் புழுக்கள் இருக்கிறது தான் முக்கியமான ஒரு காரணம். அதை வைத்து பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளலாம். அது இல்லாமல் இன்னும் சில குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னா, அடிக்கடி உடம்பில் அரிப்பு ஏற்பட்டு சொரிஞ்சால் தடிப்பாக மாறுதல். அதை தான் நான் முன்னாடியே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். இது அர்டிகேரியான்னு சொல்லுவாங்க. இது கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நாள் வரும், திரும்பி வரும். அவங்க போய் மாத்திரை மருந்து கொடுப்பாங்க, குறைங்கிற மாதிரி இருக்கும், திருப்பி வரும். இந்த மாதிரியான அர்டிகேரியா மாதிரியான இந்த மாதிரியான குறிகுணங்கள் இருக்கும். இந்த மாதிரியான குறிகுணங்கள்லாம் இருந்தாவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் குழந்தைகளுக்கு வயிற்றில் புழுக்கள் இருக்கிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ அந்த புழுக்கள் வயிற்றில் குழந்தைகளுக்கு எதனால் உருவாகுது அப்படின்னு நம்ம நவீன மருத்துவ முறைகளில் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரியாக கழிப்பறைகளை, தூய்மையான கழிப்பறைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது, கை சரியாக மலம் கழித்து விட்டு சரியாக கை வாஷ் பண்ணாமல் இருக்கிறது, கை கழுவாமல் இருக்கிறது, தெரு ஓரங்களில் மணலில் விளையாடிட்டு குழந்தைகள் ஹைஜீனிக்காக இல்லாமல் கை கால்கள் கழுவாமல் வீட்டுகளில் சாப்பிட்றது, காய்கறிகளை சரியாக கழுவாமல் சமைப்பது, சரியாக வேக வைக்காத இறைச்சிகளை பயன்படுத்துவது, இதனாலலாம் வயிற்றில் குடல் புழுக்கள் உருவாகலாம்னு சொன்னாலுமே, இன்னும் இந்த குழந்தைகளுக்கு அதிகமாக இந்த வயிற்றில் குடல் புழுக்கள் உருவாவதற்கு இன்னும் முக்கியமான காரணம் அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கின்ற இனிப்பு பலகாரங்கள் தான் முக்கியமான ஒரு காரணங்கள். இந்த இனிப்பு பதார்த்தங்கள் நிறையா வாங்கி கொடுக்கும்போது நிறையா இப்போ குழந்தைகள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, என்றைக்கு இனிப்பு அதிகமாக சாப்பிட்றாங்களோ அந்த வயிற்றில் பூச்சி இருக்கிற குழந்தைகள் அன்றைக்கி இரவு தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பூச்சி தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதாக அவங்க சொல்லுவாங்க. இப்போ அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இனிப்பு அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வயிற்றில் உள்ள புழுக்கள் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி குழந்தைக்கு இந்த புழுக்கள் இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமாக அந்த குழந்தைகள் குடலில் இருக்கிற புழுக்கள் என்ன பண்ணுன்னா, குடலில் ரத்தத்தை அதிகமாக உறிஞ்சும் போது அப்போ அந்த குழந்தை இரத்த சோகை அதிகமாக வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இதுதான் இந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இந்த குடற்புழுக்களால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இரத்த சோகை, அனீமியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குடலில் அந்த ரத்தத்தை உறிஞ்சிக்கிறதுனால அந்த குழந்தை இரத்த சோகை ரொம்ப எடை குறைந்து ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க. உடம்பு பார்க்குறதுக்கு ரொம்ப சோர்வாக பலவீனமாகிடுவாங்க.
ஸோ அதை வந்து நம்ம சரியான நேரத்தில் வந்து சரியான நம்ம ஒரு மருத்துவத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இதுதான் வந்து முக்கியமான இந்த வயிற்றில் உள்ள குடற்புழுக்கள்னால் வரக்கூடிய பாதிப்பு. இப்போ இதுக்கான சித்த மருத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான சித்த மருத்துவ முறைப்படி வந்து நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த வழிமுறைகளை நல்லா மேற்கொள்ளலாம். இந்த மருத்துவ வழிமுறைகள் இந்த குப்பை மேனி இருக்கிறவங்க இந்த குப்பை மேனியுடைய வேர் அந்த குப்பை மீனுடைய வேரை வந்து நல்லா காய வைத்து பொடித்து அது கஷாயமாக்கி அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஒரு 200 ml தண்ணி ஊற்றிட்டு ஒரு 40 ml 30 ml வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 5 ml 10 ml குழந்தைகளின் வயதுக்கு ஏற்ற அளவுக்கு கொடுத்துட்டு வந்தால் அந்த குடலில் உள்ள பூச்சிகள் வந்து நீக்கலாம். இது இல்லாமல் வந்து நகரத்தில் உள்ளவங்களுக்கு இது வாய்ப்பில்லை அப்படின்னா நிறைய வந்து சித்த மருத்துவ மருந்தகங்களில் வந்து மேனி தைலம், அது குப்பை மேனி, சிட்ராமனுக்கு எண்ணெய் ரெண்டும் சேர்த்து செய்த ஒரு மருந்து தான் வந்து இந்த மேனி தைலம் அப்படிங்கிறது. அந்த மேனி தைலத்தை வந்து கொடுத்து வரும்போது, அதாவது குழந்தையினுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி 5 ml 10 ml கொடுத்துட்டு வரும்போது, தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரும்போது இந்த வயிற்றில் உள்ள புழுக்கள் வந்து நீங்கும். அப்புறம் வேறு அடுத்தது என்ன பார்த்திங்க அப்படின்னா, நிறைய நாட்டு மருந்து கடைகளில் பார்த்திங்கன்னா வாயுடங்கத்தை வாங்கிட்டு வந்து அந்த கடைசருக்கு வாங்கிட்டு வந்து வெயிலில் உலர்த்தி விட்டு ஒரு 50 கிராம் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு துணியில் மெல்லிய துணியில் நல்லா வந்து அந்த பவுடரை வந்து நல்லா சலிச்சிடணும். அந்தளவு ஃபைன் பவுடராக இருக்கணும். நல்லா சலித்த பிறகு வெள்ளை துணியில் காடா துணியை வச்சு சலித்து விட்டு அதுக்கப்புறம் அந்த பவுடரை வந்து 1 கிராம் அளவுக்கு குழந்தையின் வயதுக்கேற்ற அளவு 500 மில்லிகிராம் அது 1 கிராம் ஒரு 5 நாட்கள் கொடுத்து வர வேண்டும். 5 நாள் கொடுத்து விட்டு 6வது நாட்கள் வந்து ஒரு 10 ml சிட்ராமனுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டு சூடு ஆறிய பாலில் ஒரு 1/2 டம்ளர் பாலில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா பேதியாகும்போது அந்த குடலில் உள்ள புழுக்கள் எல்லாம் வெளியில் வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு மருத்துவ வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம். இது இல்லாமல் என்னென்னா முருக்கன் வித்து மாத்திரை அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. இந்த முருக்கன் வித்து மாத்திரையை வந்து நிறைய வந்து சித்த மருத்துவ கடைகள் கிடைக்குது. அந்த குழந்தைகளுடைய வயதுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு மாத்திரையாகவோ அரை மாத்திரையாக கொடுக்கும்போது வயிறு பேதியாகி இந்த வயிற்றில் உள்ள குடல் புழுக்கள் எல்லாம் முழுமையாக வெளியேறிவிடும். சரி, இப்போ இந்த குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் வந்து குழந்தைங்க வெளியில் போயிட்டு வந்த மாதிரி கை கால்களை சுத்தமாக கழுவி வந்து சுத்தமாக இருக்குமாறு பார்த்துக்கணும். கழிவறைகளை வந்து சுத்தமாக பயன்படுத்த வேண்டும். இனிப்பு பதார்த்தங்களை அதிகமாக கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த வழிமுறைகளை ஃபாலோ செஞ்சிங்கன்னா இதாக இருக்கும். ஸோ மேற்கொண்ட வழிமுறைகளை சித்த மருத்துவ வழிமுறைகளை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இந்த குழந்தைகளுடைய வயிற்றில் உள்ள குடல் புழுக்களை நீக்குவதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.